ஹலோ ஹாய் வெல்கம் டு தீஜோ ஃபேமிலி. இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு இனிப்பான ரெசிபி தான். சுழியம். இது ஒரு ஏரியாலையும் ஒரு நேம் சொல்லுவாங்க. சுழியம் சொல்லுவாங்க, சுசியம் சொல்லுவாங்க. எப்படி சொன்னால் என்னங்க, நம்மளுக்கு இந்த இனிப்பு ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் அரைக்காப்பிடிக்கு 1.25 டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். அதை கழுவி ஊற வச்சும் பண்ணலாம். ஊற வச்சிங்கன்னா ஒரு 1 ஹவர் ஊற வைக்கணும். அதுக்கு இந்த மாதிரி கழுவி நல்லா வேக போட்டுருங்க. குக்கரில் வைக்கிறீங்கன்னா ஒரு 7-8 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. அரைக்காப்பிடிக்கு 2 டம்ளர் மைதா மாவு, தேவைக்கேற்ப உப்பு போட்டு தோசை மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு இந்த அளவுக்கு வெந்தால் போதும், ரொம்பவும் வேக விட்டுற வேணாம். அதனால் 3/4 பதம் வெந்தால் போதும். இருக்கிற தண்ணியை வடிகட்டிக்கோங்க. இந்த அரைக்காப்பிடி டம்ளருக்கு 1 டம்ளர் துருவிய தேங்காய், 1 டம்ளர் வெல்லம் எடுத்துக்கோங்க. அந்த வேக வச்ச கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தில் 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றுங்க. இந்த வெல்லத்தை போட்டு நல்லா கிண்டி விட்டு தேவையான அளவு லைட்டாக உப்பு போட்டால் போதும். ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்க, அந்த பதத்துக்கு வந்த உடனே துருவி வச்சுருக்கிற தேங்காய், அரைச்சி வச்சுருக்கிற கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் நல்லா கட்டியாக வந்த உடனே ஆஃப் பண்ணிடுங்க. இந்த பூரணம் நல்லா ஆறின உடனே நல்லா சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பாத்திரத்தில் நல்லா நிறைய எண்ணெய் ஊற்றி இந்த உருட்டி வச்சுருக்கிற உருண்டையெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மைதா மாவில் போட்டு நல்லா பரட்டி எண்ணெய் காஞ்சதும் அது ஒரு 5-6 உருண்டையாக போட்டு எடுத்துருங்க. இது ஈஸியாக செய்கிறதுனால பிள்ளைங்களுக்கெல்லாம் அடிக்கடி செஞ்சு கொடுங்க, ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.